சின்ன கண்ணூர் மண் கண்டெடுத்த எங்க அகமுடியார் வம்சத்திலே பிறந்த என் அன்பு அத்தான் மானாமதில் வசிக்கக்கூடிய திறமையான பேச்சாளர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கும் பணியுரையக்கூடிய அனைத்து அன்பு தோழர்களுக்கு நன்றி. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசண்டா இனியா இருக்கு ஐயா ஐயா இனிமையாக கேட்கோதையா இனியா இனிமையாக கேட்கோதையா. பாசத்தை வச்சாரையா பங்காக பேசினாரையா எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமாற நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது வள்ளி எனும் கதாபாத்திரத்துக்குள் செல்கிறேன். வாங்க. இவ்வாறாக மேடையிலே வள்ளிநாயக நடிக்கும் அன்பு சகோதரி மீனாள் அவர்களுக்கு மதுரை மீனாட்சி அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக
நன்றி. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. அருமையான மைக் செட்டு. முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியால் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி எனும் பெயருக்கு தகுந்தாற் போல் பெரியவர் முதல் என்னால் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனிமலை ஆண்டவா உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். கண்ணனை ஒழிந்த காரியம் துவங்கி இருந்தால் காவிய கதாநாயகியான அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திருசூலியாகவும் இருக்கும் அந்த மீனாட்சியின் அருளை பெறுவோமா?
நன்றி கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்தில் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பார்த்தா நீங்க எல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துருவீங்க. இல்லன்னு அவ்வளவு ஒரு அழகு, பேர் அழகு. அதனால அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்ல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனி, கதிர்வேலனி, சண்முகனி, சரவணனி, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்வது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பாடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த கூட்டத்துல எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகு மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகு மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன நவரசமும் மறைந்திருந்து
குருசாமி அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். இப்பெல்லாம் இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்னு வந்தாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் முதல்ல கேட்போம். ஏன்னா அப்படி நடக்கிற விஷயம் அப்படி இல்லையா? அதனால கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருடம் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் நடக்கும் இல்லையா? அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாரு. என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப 5-6 நாளா போராடுவாப்புல மனுஷன், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாரு. எந்த பதிஷ்டமும் இல்லாமதான் முருகப்பெருமான் வேல் வாங்க போவாரு. ஆனா அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வருடம் அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா. இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அந்த கலியுக வரதனை கார்த்திகேயனை நான் எப்படி எல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், இது அடிமையான மனது நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நின்னோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவராகிறது இன்று உதயமாகிறது உனது நாகவனைய இது அடிமையான மனது நீதானே நாளோடும் நான் பாட காரணம், நீ எந்த நின்னோடு நின்றாடும் தோரணம். கூட்டு போனதே காட்ட வந்ததே உன்னை கண்டதாலே, பாவை இன்றைக்கு பாட வைத்தது அன்பு கொண்டதாலே, உன்னை காத்துகிறேன் என்னை காக்கிறேன் உந்தன் காந்த கண்ணீர், நன்றி கூறுகிறேன் உன்னை சேர்க்கிறேன் இன்று உந்தன் கையில், இந்த நாள் தீருமா உந்தன் பாத பூஜையே, எங்கள் ஜீவன் கூடுமா உந்தன் நாதமே, நேரம் நீ வண்ணம் நீ எங்கும் நீ எங்கும் நீ, வேதம் போலே உந்தன் மேலோடும் உள்ளதா நீதான் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம்.
கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதனால அண்ணே நீங்க எல்லாம் எத்தனை வயசுல காதலிப்பீங்க? காதலுக்குன்னு ஒரு பருவம் இருக்குல்ல, 16 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எப்ப காதலிச்சேன் தெரியுமா? எனது 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் மாதிரியும் காதல் கிடையாது, புனிதமான காதல், தெய்வீகமான காதல். அதை பத்தி சொல்லவா? அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில் மணி அடிக்கிறது. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறது முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறது முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறதே முத்தம்மா. காதலின் சங்கரன் கண்டெடுத்து வந்தேன் உங்கார ஓசையிலே நீ மறந்தேனா. ஆகாய கங்கை ஆடி வந்தே ஆனந்த வேளையிலே நீந்த வந்தேனா. காலமே என்னோடு தேடி வந்ததோ நிற்காமணி என்னை பாடி நின்றதோ மகிழ்ந்தோரே ஒரு மணி வீணையா மயமாறாமணி வீட்டு ராஜா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறதே முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விடவும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறதே முத்தம்மா. வளரது வேறே மற்றொரு தாண்டி வைபோக உள்வளமாய் போய் வருவோம் தாத்தா. சொர்க்கபுரி சேர்ந்து தினத்தை பார்த்து வாங்காத வரங்களெல்லாம் வாங்கிடலாமா. மைப்பூசிடும் வந்தாரை பாடி நின்றதோ வந்தாரை கொண்டு தேடி நின்றதோ சுபவேளை ஒரு சுபபோகம் மயமாடாமலே வீட்டு ராஜா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறதே முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்கிறதே முத்தம்மா. தருமர் பழனி இருவரும் சேர்ந்து தலா 100 அன்பு பெருமை சேர்த்த அன்புக்கு நன்றி வணக்கம். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் நன்றி நன்றி.